எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிடிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 5 எக்ஸ்ப்ளோரிங் ஃபோர்சஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன? There are forces whose effect can be experienced even if the object are not in contact. These forces are called non-contact forces. Let us learn about non-contact forces. எந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு திங்ஸோடையுமே ஒரு கான்டாக்ட்ல வந்து இல்லாம இருக்கும்போது உருவாகிற ஃபோர்ஸா தான் நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா எப்படி இருக்கும்? Do you remember learning about magnet in the chapter Exploring Magnet in Curiosity, grade 6? We learned that a magnet attracts object made up of magnetic material. When two magnets are brought close to each other, like poles repulse each other, north north, south south, while unlike poles attract each other. In earlier chapter of this book, we also learned about electromagnet, which behave like magnets. Attraction and repulsion between objects are also a form of push and pull, that is a force. Can you recall that a magnet could exert force on another magnet or a magnetic material without being in contact? இப்ப நம்ம வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சொல்லலாம். இப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆர் மேக்னெட் இருக்கு அல்லது ஏதோ ஒரு மேக்னெட் வந்து இருக்கு அப்படின்னா இதுல வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு 2 போல் வந்து கண்டிப்பா இருக்கும்னு பார்த்திருக்கோம். இப்ப இது லைக் போல்ஸ் அப்படின்னா என்ன? நார்த் அண்ட் நார்த் இது ரெண்டையும் நம்ம அட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து லைக் போல்ஸ் சொல்லுவோம். இப்ப நார்த் அண்ட் நார்த் இது 2 போல்ஸையும் நம்ம பக்கத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2 மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இந்த 2 மேக்னெட்டுமே வந்து ரிப்பல் ஆகும். ரிப்பல் அப்படின்னா எதிர்க்கிறது. இந்த 2 மேக்னெட்டும் வந்து ஒட்டவே ஒட்டாது, விலகி போயிட்டே இருக்கும். இப்ப இது சவுத் அண்ட் நார்த் இந்த 2 மேக்னெட்டையும் எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 மேக்னெட்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி இருக்க போல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்லைக் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா லைக் போல்ஸ் நார்த் நார்த் சவுத் சவுத்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரிப்பல் தான் ஆகும். இது அன்லைக் போல்ஸ் நார்த் சவுத் சவுத் நார்த் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது அட்ராக்ட் ஆகும். ரிப்பல்சன் அண்ட் அட்ராக்ஷன் இது ரெண்டுமே புஷ் அண்ட் புல் மாதிரி தான். இப்ப அட்ராக்ட் பண்ணது வந்து புஷ் மாதிரி இருக்கும், ரிப்பல் பண்றது வந்து புல் தள்ளுற மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுமே நம்ம ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இது ரெண்டுமே வேற வேற மேக்னெட் தான். ஆனா ஒன்னோட ஒண்ணு வந்து எது டச் ஆகி இருக்கா இல்ல, ஆனாலும் இதுல வந்து புஷ் ஆர் புல் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதனாலதான் இதை நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப இத வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ண போறோம். டேக் 2 ரிங் மேக்னெட்ஸ் அண்ட் வுடன் ஸ்டிக். இப்ப வந்து நம்ம 2 ரிங் மேக்னெட் வந்து எடுத்துக்க போறோம், வுடன் ஸ்டிக் வந்து எடுத்துக்க போறோம். While holding the stick in a vertical position over a wooden table, insert the one ring magnet into the stick. இப்போ வந்து நம்ம ஒரு ரிங் மேக்னெட் வந்து எடுக்க போறோம். அந்த ரிங் மேக்னெட்டோட இந்த வுடன் பீஸை வந்து நம்ம வெர்டிகல் பொசிஷன்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். Next, now insert the second ring magnet about it, such that the like poles of the two magnets face each other. Does the second magnet stay floating above the first magnet? நம்ம வந்து செகண்ட் மேக்னெட் வந்து வைக்க போறோம். இந்த செகண்ட் மேக்னெட்டுமே எப்படி இருக்கிற மாதிரி வைக்க போறோம் அப்படின்னா நார்த் நார்த் 2 போல்ஸுமே வந்து லைக் போல்ஸா இருக்கிற மாதிரி வைக்க போறோம். அப்படி 2 போல்ஸ் நம்ம லைக் போல்ஸா இருக்கிற மாதிரி வச்சாலுமே இந்த ரிங் மேக்னெட் வந்து கீழே போகவே போகாது. இது மேலேயே ஃப்ளோட் ஆகுற மாதிரியே தான் இருக்கும். எதனால? இந்த மேக்னெட் வந்து இதை ரிப்பல் பண்றது. ஏன்னா இது வந்து லைக் போல்ஸ். இது ரிப்பல் பண்றதுனால இந்த ரிங் மேக்னெட் வந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரி மேலேயே தான் நிக்குமே தவிர கீழே வந்து போகாது. By pushing the second magnet down gently, do you feel a force on it? Suppose இப்ப நீங்களே இந்த செகண்ட் மேக்னெட்டை வந்து கீழே வந்து புஷ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த மேக்னெட் கீழே போகுமான்னு கேட்டா போகாது. அது வந்து கீழே நம்ம தள்ளினாலுமே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பின்னாடி தள்ளுற மாதிரியே தான் இருக்கும். Now reverse the poles of both magnets. Does the second magnet still remain floating? இப்ப சப்போஸ் இந்த மேக்னெட் இது வந்து நார்த் போல்ல இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம சவுத் போல்னு மாத்தி வச்சோம் அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகாது. இது வந்து கீழே வந்து இந்த மேக்னெட்டோட சேர்ந்து அட்டாச் ஆகி தான் இருக்கும்.
We find that a magnet can exert force on another magnet without being in contact with it. இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் கிட்ட வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. The force exerted by a magnet on another magnet or a magnetic material is called magnetic force. இப்ப இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கு. அதோட இன்னொரு மேக்னெட்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். அல்லது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது கிரியேட் ஆகுற ஃபோர்ஸ வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். Since a magnet can exert a force from distance without being in contact, it is called a non-contact force. இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் வந்து டச் பண்ணாம எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுல, இதனாலதான் இதை நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். ஆர் தேர் மோர் சர்ச் which act from a distance. இப்ப இதே மாதிரி வேற என்னென்ன ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா வந்து இருக்கும்? Electrostatic force. Activity 5.6. Let us experiment. Take a plastic scale or a plastic straw, a piece of polythene and small piece of paper. இப்போ வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் ஆர் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து எடுத்துக்க போறோம். அது கூட ஒரு பீஸ் ஆஃப் பாலித்தீன் பேப்பர் அண்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து எடுக்க போறோம். ரேப் ஸ்கேல் அண்ட் ஸ்ட்ரா வித் பாலித்தீன். இப்போ வந்து இந்த ஸ்கேல வந்து நம்ம பாலித்தீன் பேப்பர் இது எல்லாத்துலயுமே வந்து ரப் பண்ண போறோம். Bring it close to the small pieces of paper placed on a table, taking care not to touch the paper pieces. Do you notice something surprise? இந்த மாதிரி அந்த ஸ்கேல வந்து நம்ம நல்லா ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிருக்கோம்ல, இந்த பேப்பர் கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா கீழே இருக்க இந்த பேப்பர் எல்லாமே இந்த ஸ்கேல்ல போய் பேஸ்ட் ஆகும், ஒட்டுற மாதிரி இருக்கும். சார்ஜ்டு பிளாஸ்டிக் ஸ்கேல் அட்ராக்டிங் ஸ்மால் பேப்பர் பீசஸ். இப்ப இந்த ஸ்கேல வந்து நம்ம பாலித்தீன் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்ல தான் வந்து இந்த பேப்பர் எல்லாமே வந்து ஸ்டிக் ஆகுது. The paper pieces get pulled towards the plastic scale or straw and stick to it when it is brought close to paper pieces. Why does this happen? நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்கேல்ல பேப்பர் பீஸ் வச்சு நல்லா ரப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பேப்பர் பீஸ் கிட்ட கொண்டு வரும்போது அது எல்லாமே எதனால ஸ்டிக் ஆகுது? When two objects of certain materials are rubbed together, electrical charge build up on their surface. These charges are called static charges as they do not move by themselves. The object that acquires static charges is said to be a charged object. A charged object attracts, that is, exert a force on uncharged object made of certain materials such as small pieces of paper. This force comes into play even when the bodies are not in contact. இப்ப நம்ம வந்து certain material ஆன ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ரப்பிங் டைம்ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பில்டப் ஆகும். அந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பில்டப் ஆகுது இல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து அதுவாவே மூவ் ஆகவே ஆகாது. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி சார்ஜ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து எந்த சார்ஜுமே இல்லாத அன்சார்ஜ் ஆப்ஜெக்ட வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் இந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து ஸ்டிக் ஆச்சு. இதுலயுமே இந்த பேப்பர் அண்ட் ஸ்கேல் இந்த ரெண்டுலயுமே பேப்பரும் ஸ்கேலும் வந்து ஒன்னோட ஒண்ணு டச் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. ஆனாலும் இதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு இல்ல, அதனால இதையும் ஸ்டாட்டிக் சார்ஜையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் கான்டாக்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி 5.7. Let us experiment. Take two balloons, a length of thread and a woolen cloth. இப்போ வந்து நமக்கு ரெண்டு பலூன்ஸ் வந்து வேணும், அதே மாதிரி ஒரு லென்த் ஆஃப் த்ரெட் வேணும், அதே மாதிரி woolen cloth வந்து வேணும். Inflated two balloons and hang them in such a way that they do not touch each other as shown in figure 5.9. இப்போ வந்து நம்ம ரெண்டு பலூன் வந்து எடுத்தோம்ல, அந்த டூ பலூனையுமே வந்து நல்லா ஊதுறோம். ஊதிட்டு இந்த மாதிரி ஒன்னோடு ஒண்ணு டச் ஆகாத மாதிரி நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்றோம். Rub both the balloon with a woolen cloth and release them. Be careful. Do not touch the rubbed balloons with your finger. What do you observe? இப்போ இந்த ரெண்டு பலூனையுமே வந்து நம்ம ஒரு உல்லன் கிளாத் வந்து வச்சிருந்தோம்ல, அந்த உல்லன் கிளாத் வச்சு ரெண்டையுமே ரப் பண்றோம். அப்படி ரப் பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர் எதுவுமே அந்த பலூன் வந்து டச் ஆகாத மாதிரி ரப் பண்றோம். டூ அன்சார்ஜ்டு பலூன், டூ சார்ஜ்டு பலூன்ஸ் ரிப்பிளிங் ஈச் அதர். இப்போ இந்த பலூன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன்சார்ஜ்டு பலூனா வந்து இருக்கும். இதுல வந்து நம்ம உல்லன் கிளாத் வச்சு ரப் பண்ணவே இல்லை. இப்ப கீழே இருக்க இந்த பலூன்ல வந்து நம்ம உல்லன் கிளாத் வச்சு ரப் பண்ண உடனே இந்த பலூன் வந்து
சார்ஜ் ஆயிரும். இந்த பலூன் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இது 2மே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஒண்ணோடு ஒண்ணு வந்து ரிப்பல் பண்ணும். அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் ஆகும். We observe that the balloon move away from each other as if they are repelling each other. உள்ளன் கிளாத் வச்சு நம்ம ரப் பண்ண உடனே அந்த பலூன் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து டச் ஆகாம மூவ் ஆகும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பலூன் வந்து ரிப்பல் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். Now bring the woolen cloth used for rubbing balloons close to one to the rubbed balloons. What happens? இப்ப நம்ம வந்து ஒரு உல்லன் கிளாத் வச்சு இந்த பலூன் வந்து ரப் பண்ணோம்ல. அந்த உல்லன் கிளாத் திரும்ப நம்ம ஏதாவது ஒரு பலூன் கிட்ட வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆஸ் இஃப் தே ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். வாட் டு வி இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? இப்ப நம்ம அந்த ரப் பண்ண பலூன் கிட்ட வந்து அந்த உல்லன் கிளாத்த வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த பலூன் வந்து இத வந்து அட்ராக்ட் பண்ணும். எதனால இது நடக்குது அப்படின்னா we found that the two similarly charged balloons repel each other, whereas a charged balloon and the woolen cloth attract each other. Does this indicate that the charge on the balloon is of a different kind from the charge on the woolen cloth? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பலூன் வந்து நம்ம உல்லன் கிளாத் வச்சு ரப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அப்ப அந்த பலூன் வந்து எப்படி இருக்கும்? சார்ஜ்டு பலூனா வந்து இருக்கும். இன்னொரு பலூன்ல நம்ம உல்லன் கிளாத் வச்சு கவர் பண்றோம்ல. அப்படி கவர் பண்ணதுனால ஒரு சார்ஜ்டு பலூன் அதே மாதிரி ஒன் அன்சார்ஜ்டு பலூன் இது 2மே ஒண்ணோடு ஒண்ணு வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ சார்ஜ்டு பலூன், அன்சார்ஜ்டு பலூன் இது வந்து நார்த் அண்ட் சவுத்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ அன்லைக் போல்ஸ் 2மே என்னவாகும்? அட்ராக்ட் ஆகும். Since the balloons were charged in same way, we can say that they have acquired similar charges. As the similar charged balloons repelled each other, we can infer that similar like charges repel each other. Both the rubbing object and the rubbed object get charged by they acquire opposite kind of charges. Their attraction shows that opposite kind of charges attract each other. Two kind of static charges are said to be பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம்? 2 பலூனுமே வந்து ரப் பண்ணோம் இல்லையா? அப்படி ரப் பண்ண உடனே 2 பலூனுமே சார்ஜ் ஆயிரும். 2 பலூனுமே சார்ஜ் ஆனுச்சு அப்படின்னா, அதுல வந்து சிமிலர் சார்ஜஸ் ஒரே மாதிரி சார்ஜஸ் தான் இருந்திருக்கும். ஒரே மாதிரி சார்ஜஸ் இருந்ததுனால அந்த 2 பலூனுமே வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து ரிப்பல் பண்ணுச்சு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ்டு பலூன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தால கவர் பண்ண பலூன். இது 2மே ஒண்ணோட ஒண்ணு என்ன செஞ்சுச்சு? அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து பாசிட்டிவ், ஒண்ணு வந்து நெகட்டிவ். நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து 2 கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஒன்னு வந்து பாசிட்டிவா இருக்கும். ஒன்னு வந்து நெகட்டிவா இருக்கும். The force exerted by a charged body on another charged body or uncharged body is called electrostatic force. It is a non-contact force. இப்ப நம்ம வந்து ஒரு பலூன் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தோம். இன்னொரு பலூன் வந்து சார்ஜ் பண்ணாம அந்த கிளாத்தால கவர் பண்ணி வச்சிருந்தோம்ல. இந்த மாதிரி கிளாத்தால கவர் பண்ணி வச்சிருந்த பலூன் அல்லது சார்ஜ் பண்ணாத பலூன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுமே ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். A step further, when the charges move, they constitute an electric current in an electrical circuit. It is the same current which makes a lamp glow or generate a heating effect or a magnetic effect. எப்ப வந்து இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுதோ, அப்போ வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து புரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் புரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா, லேம்ப் எல்லாமே வந்து க்ளோ ஆகும். இந்த மாதிரி நம்ம சார்ஜ் மூவ் பண்ணி எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து எலக்ட்ரிக் கரண்ட்ட புரொடியூஸ் பண்ணி லேம்ப் வந்து க்ளோ ஆச்சு அப்படின்னா, இத வந்து நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். Next, gravitational force. Activity 5.8. Let us observe. Take a ball and throw it vertically upwards. Does it come down? இப்போ வந்து ஒரு பால் வந்து எடுக்கிறோம். அந்த பால வந்து நம்ம இந்த மாதிரி அப்வர்ட்ல வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா, அந்த பால் மேலேயே நிக்குமா? கீழ வந்துருமா? கண்டிப்பா கீழ வந்துரும். எதனால கீழ வருது? Now throw it again. But this time harder. Does it still fall back down to the ground? இப்போ வந்து திரும்பவும் அந்த பால் வந்து நம்ம தூக்கி போடுறோம். ஆனா ரொம்ப ஹார்டரா, ரொம்ப ஸ்பீடா வந்து தூக்கி போடுறோம். அப்பவும் அந்த பால் என்ன செய்யும்? கீழ வந்துரும். Think about different situation around you where any object thrown up in any direction finally falls or comes back to the ground or floor. இப்போ வந்து உங்கள சுத்தி இருக்கிற எந்த ஒரு திங்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் தூக்கி போட்டாலுமே, அந்த ஆப்ஜெக்ட், அந்த திங்ஸ் வந்து கண்டிப்பா கீழ கிரவுண்டுக்கோ அல்லது ஃப்ளோருக்கோ வந்து வந்துரும். இது எதனால வருது?
Why do all the object fall towards the earth? ஏன் எல்லா ஆப்ஜெக்ட் எர்த்ல வந்து விழுந்துருது? Is there any force which acts on them? What exert this force? இப்ப இதுல வந்து ஏதாவது ஃபோர்ஸ் வந்து இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன ஃபோர்ஸ்? Since all object fall towards the earth, it means the earth attracts, pulls them. The force with which the earth attract object towards itself is called the gravitational force. The gravitational force exerted by the earth is also called force of gravity or simply gravity. இப்ப நம்ம எந்த ஒரு பொருள மேல தூக்கி போட்டாலுமே, எர்த் வந்து அந்த பொருள அட்ராக்ட் பண்ணும். அல்லது எர்த் வந்து அந்த பொருள புல் பண்ணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எர்த் அந்த பொருள அட்ராக்ட் பண்ணத நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அல்லது கிராவிட்டின்னு சொல்லுவோம். Since the gravitational force act without contact with the object it attracts, it is a non-contact force. Gravitational force is always an attractive force, unlike magnetic force or electromagnetic force, which can either be attractive or repulsive. இந்த gravitational force இப்ப நம்ம வந்து பால வந்து தூக்கி போடுறோம். ஆனாலும் அந்த பாலும் எர்த்தும் டச் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. பாலும் எர்த்தும் டச் ஆகாமலே அந்த பால் வந்து கீழ வந்து விழுந்துருதுல. அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸா தான் இருக்கும். இது வந்து ரிப்பல் ஆகவே ஆகாது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டும் பண்ணும், ரிப்பல்ஸும் பண்ணும். ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் மட்டும் தான் பண்ணும். You might have noticed that when an object is dropped from a height, it takes a straight vertical path towards before touching the ground. When an object is thrown vertically upwards, the object moves up straight, slows down, stops momentarily at the top, and takes a straight vertical path downwards. இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல தூக்கி போடுறோம். அது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம தூக்கி போட்டாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழ வரும்போது வெர்டிகலா தான், பெர்பெண்டிகுலரா தான் வரும். எந்த ஒரு டைரக்ஷன்லயுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட டச் பண்ணவே பண்ணாது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேல தூக்கி போடுறோம். அப்படி மேல தூக்கி போட்ட ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தூரம் வந்து டிராவல் ஆகும். டிராவல் ஆயிட்டு அப்படியே ஸ்லோவாகும். ஸ்லோவானதுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயி, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழ விழுந்துரும். அதுவும் எப்படிதான் விழும்? வெர்டிகல் பாத்ல தான் விழும். While going up, the speed of the object goes on decreasing till the object comes to a stop. Its direction of motion changes, and while coming down, the speed goes on increasing. We say that the object undergoes a vertical motion when it moves in a vertical direction under the influence of the gravitational force. இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா, மேல தூக்கி போட்ட ஆப்ஜெக்ட் வந்து மேல அதோட ஸ்பீடு எல்லாமே டிக்ரீஸ் ஆயி, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயி, அதுக்கப்புறம் தான் கீழ வரும்னு சொன்னோம். ஆனா, கீழ வரும்போது அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? ரொம்ப இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா, எப்படி தான் இருக்கும்? வெர்டிகல் மோஷன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் இட்ஸ் மெஷர்மென்ட். The force with which the earth pulls an object towards itself is called the weight of the object. The weight measures how strongly an object is pulled by the earth. Since the weight is a force, it is measured in the same unit as that of force. Therefore, SI unit of weight is also Newton. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேல தூக்கி போட்டோனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழ வருதுல்ல. அது கீழ வரும்போது எவ்ளோ ஃபோர்ஸ்ல வருதோ, அந்த ஃபோர்ஸ தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுலருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன்க்கு வரலாம்? எர்த் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட எவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து புல் பண்ணுதோ, அதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் மெஷர்மென்ட்ன்னு நம்ம சொல்லலாம். வெயிட் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். அதனால தான் நம்ம வெயிட் அப்படிங்கிறத ஃபோர்ஸோட யூனிட்டான நியூட்டன்லயே வந்து வெயிட்டையும் மெஷர் பண்றோம். அப்போ வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன்னு சொல்லலாம். இதே இது ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்டும் என்னதான்? நியூட்டன் தான். Let us now try to find out if the earth pulls every object with equal force. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எந்த வெயிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்னாலுமே எர்த் வந்து ஒரே டைப்ல தான் வந்து புல் பண்ணுதா?
Activity 5.9. Let us explore. Take a spring and a few objects of different masses such as pencil box, different box and small stone. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வந்து எடுத்துக்க போறோம். இந்த ஸ்ப்ரிங்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்க அல்லது டிஃப்ரெண்ட் மாஸ், டிஃப்ரெண்ட் வெயிட்ல இருக்கிற ஒரு பென்சில் பாக்ஸ், டிஃப்ரெண்ட் பாக்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்டோன் வந்து எடுத்துக்க போறோம். Hang one end of the spring from a nail. From the other end, hang an object and observe the spring. Does the spring stretch? இந்த ஸ்ப்ரிங்கோட ஒன் எண்ட வந்து நம்ம நெய்ல ஆணில வந்து மாட்டிக்கிறோம். மாட்டுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்ட்ல வந்து நம்ம இந்த ஸ்டோனு, டிஃபன் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மாட்டுறோம். அப்படி மாட்டுனா என்ன ஆகும்? இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுமா? Now hang the other object one by one and notice the stretch in the spring each time. Is the stretch caused by each object the same? இப்போ எந்த ஆப்ஜெக்ட் வந்து மாட்டினாலுமே இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுமான்னு கேட்டா நோ. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வெயிட்ல இருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலா தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். When an object is hung from a spring, the spring stretches due to the force applied on the object by earth. We find that the stretch caused in the spring is different for different object. This indicates that the earth pulls different object with different forces. That is, the weight of different object is different. Can we use the spring to measure the weight of an object? இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங்ல வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் எல்லா திங்ஸுக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெச் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ல, டிஃப்ரெண்ட் வேல தான் வந்து இது ஸ்ட்ரெச் ஆச்சு. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எர்த் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகும்போது அதோட ஃபோர்ஸும் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கறது தான் வந்து காட்டுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் பொறுத்து தான் வந்து எர்த்தோட புல்னஸ், எர்த்தோட அட்ராக்டிங்கும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Spring balance is a simple device used to measure weight. It consists of a spring fixed at one end with a hook attached at the other end. When we hang an object from the hook, the spring stretches. An amount of stretching gives the weight of the object. There is a scale on a balance which is marked to show the weight in Newton. Usually, there is also another scale to show the corresponding values of mass in grams. These values have been marked with the assumption that the spring balance is used on the earth, with the earth gravitational force attracting the object. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் டிவைஸ் தான். இது வந்து நம்ம வெயிட்டை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் ஸ்கேல ஒரு எண்ட்ல வந்து நம்ம நெயில்ல வந்து அட்டாச் பண்ணிருப்போம். இன்னொரு எண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து இருக்கும். இந்த ஹூக்ல நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்ட வந்து மெஷர் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுல மாட்டி வச்சோம் அப்படின்னா இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல இந்த மார்க் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு வெயிட்ல இருக்கோ வெயிட்டுக்கு வந்து இது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெட் லைன் வந்து எங்க இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வெயிட்ட வந்து நம்ம எந்த யூனிட்டால சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்ல தான் சொல்லுவோம். Let us learn to measure the weight using the spring balance. But first, let us familiarize ourselves with the spring balance the way we did the thermometer earlier in the chapter Temperature and its Measurement in Curiosity Grade 6. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எதை மாதிரி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தெர்மோமீட்டர் வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸையும் வந்து மெஷர் பண்ண போறோம். எனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு ரெட் கலர் பாயிண்ட் வந்து இருக்கும். இந்த ஹூக்ல வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த ரெட் லைன் மார்க் வந்து அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம இது எவ்வளவு வெயிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆக்டிவிட்டி 5.10. Let us observe. Look at the spring balance shown in figure 5.13 carefully. What is the maximum weight it can measure? இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போது இந்த பிக்சர் வந்து நம்ம வெயிட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 0ல இருந்து 10 வரைக்கும் 0 to 10 நியூட்டன் வரைக்கும் நம்மளால வெயிட் வந்து மெஷர் பண்ண முடியும். 0ல இருந்து 1000 கிராம் வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். The maximum weight it can measure is 10 Newton. Thus, this scale has a range of 0 to 10 Newton. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு வெயிட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 நியூட்டன் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஸ்கேலோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 10 நியூட்டன் வரைக்கும் இருக்கும். Let us now try to find the smallest value of weight that can be measured by the spring balance. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல smallest weight வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Activity 5.11.
Let us calculate. Look at the spring balance shown in figure 5.13 and note down the following. How much is the weight difference indicate in the two bigger marks? இப்ப இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல வந்து டூ பிக்கர் மார்க்ஸ்க்கு இடையில எவ்வளவு லைன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 4 லைன்ஸ் வந்து இருக்கு. The weight difference indicate between 0 and 0.1 Newton or between 0 Newton and 0.2 is 1 இப்ப இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல இருந்து 0ல இருந்து 0.1 வரைக்கும் இதுக்கு இடையில வந்து எவ்வளவு லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 லைன்ஸ் இருக்கும். How many divisions shown by smaller marks are there between these two marks? இப்ப இந்த 0ல இருந்து 1 வரைக்கும் அல்லது 1ல இருந்து 2 வரைக்கும் அல்லது 2ல இருந்து 3 வரைக்கும் இதுக்கு இடையில எவ்வளவு மார்க்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 4 smaller marks வந்து இருக்கு. There are 5 division between these marks. அப்போ 9ல இருந்து 10 வரைக்கும் மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கும் அப்படின்னா 5 டிவிஷன் வந்து இருக்கும். How much weight does one small division indicate? அப்போ இந்த ஒரே ஒரு ஸ்மால் டிவிஷன் மட்டும் எவ்வளவு வெயிட் வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஒன் ஸ்மால் டிவிஷன் கேன் ரீட் 1 நியூட்டன் டிவைடட் பை 5. ஏன் நம்ம 1 டிவைடட் பை 5ன்னு போட்டிருக்கோம்? 1ல இருந்து 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு நியூட்டன் எவ்வளவு ஸ்மாலர் டிவிஷனா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 ஸ்மாலர் டிவிஷனா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம 1/5ன்னு எழுதுறோம். அப்ப இத நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். 10ல எத்தனை 5 இருக்கு? 2 5. அப்போ ஒரே ஒரு ஸ்மாலர் டிவிஷனோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.2 நியூட்டன் வந்து இருக்கும். So the smallest value that the spring balance can read is 0.2 அப்ப spring balanceல இருக்க smallest value நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0.2 ன்னு சொல்லுவோம். Now using this method, calculate the smallest value of weight that can be measured with the spring balance given to you. Your school laboratory may have spring balance for which the range and the value of the smallest division may be different. It is therefore always necessary to look carefully at the spring balance or any other instrument you are about to use. Activity 5.12. Let us measure. Take a spring balance and few objects. Keep in mind that the object should not be heavier than the maximum value of weight the spring balance can measure. Otherwise, it may get damaged. இப்போ லேபரேட்டரியா அல்லது வேற எங்கேயாவது உங்களுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு நீங்க ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வெயிட் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஆனா மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும்? 10 நியூட்டன் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். 10 நியூட்டனுக்கு மேல அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல வெயிட் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆர் பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல நீங்க வெயிட் வந்து மெஷர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் வந்து 10 நியூட்டனை விட கம்மியா தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் வந்து மெஷர் பண்ணுங்க. The object one by one from the hook. Read the scale for weight carefully and record your observation. Different things, different object ஓட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எழுதி இந்த வெயிட்டிங் ஸ்கேல்ல வந்து மெஷர் பண்ண சொல்றாங்க. A step further, the mass of an object can be measured indirectly by measuring its weight using spring balance or by comparing its weight with the weight of an object of a known mass using a beam balance. Since the weight of an object remains almost the same everywhere on the earth, so for all practical purposes, it is acceptable to weigh an ஆப்ஜெக்ட் டு ஃபைண்ட் இட் மாஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா இன்டைரக்டா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டையும் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டோட மாஸும் சரி வெயிட்டும் சரி சேமா தான் இருக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயிட் அண்ட் மாஸ்? வெயிட்டுக்கும் மாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அஸ் வி ஹவ் லேர்ன்ட் earlier in the chapter material around us in curiosity grade 6, mass is the amount of matter in an object and is measured in grams or kilograms. Its value remains the same at every place. Weight, on the other hand, is the gravitational force which the earth or another planet pulls an object. Since gravitational force can vary very slightly from place to place on the earth and can be very different on different planets, weight can change, but mass does not change. ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். மாஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிராம் ஆர் கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்ணுவோம்.
இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் அப்டின்னா, அது எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து சேமா தான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இருக்கவே இருக்காது. இப்ப இதே இப்ப வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எர்த் வந்து எவ்ளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து புல் பண்ணுதோ, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுதோ, அதுதான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்ன்னு சொல்லுவோம். இது வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஏன் இது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, எர்த்ல எல்லா பிளேஸ்லயுமே வந்து ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சில இடங்கள்ல அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாவும் இருக்கலாம். இப்ப எர்த்ன்னு மட்டும் கிடையாது. இதே மாதிரி இன்னும் நெறைய பிளானட்ஸ்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமா இருக்காது. அதனால வெயிட்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஆனா மாஸ் வந்து எப்போதுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம இந்த டேபிள கூட பார்த்துக்கலாம். இப்ப இந்த டேபிள பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். எர்த்ல வந்து 1 கேஜி இருக்கு. மூன்ல வந்து 1 கேஜி தான் இருக்கும். மார்ஸ்லயும் 1 கேஜி தான் இருக்கும். வீனஸ், ஜூபிட்டர் எந்த ஒரு பிளானட் எடுத்தாலுமே அதுல அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனா அதே ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து ஒரு ஒரு பிளானட்டுக்கும் வந்து சேஞ்சஸ் ஆகும். In everyday life, particularly for the goods we commonly use, we are more interested in the amount of matter in an object, its mass, rather than the force applied by the earth upon it, its weight. However, though while the unit of mass are used, instead of the term mass, the term weight is typically used. For example, it is said that the weight of the wheat bag is 10 kg, but in scientific use, this is not correct, and it is important to use correct terms with their correct units. And if everyday language is more casual. இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நெறைய காமன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். எதுக்கு பதிலா இந்த மாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம வெயிட் அப்படிங்கிறத வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற குட்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா வெயிட் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து 10 கேஜி ஆஃப் வீட் பேக் வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து கேஜின்னு போடணுமா, மாஸ்ன்னு போடணுமான்னு கேட்டா, இங்க வந்து மாஸ் அப்படிங்கிறது தான் போடணும். ஆனா இங்க வந்து நம்ம இந்த வெயிட் வந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்றோம். Floating and sinking. While taking out water from a bucket filled with water using a mug, do you notice that the mug feels lighter when it is inside water? Let us try to understand this. ஒரு பக்கெட்ல வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பக்கெட்ல இருந்து ஒரு மக்கு வச்சு நம்ம வாட்டர் வந்து எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து லைட்டரா நமக்கு ஃபீல் ஆகும். இது எதனால அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆக்டிவிட்டி 5.13. Let us investigate. Take an empty plastic bottle with its lid closed tightly and a of water. இப்போ வந்து நம்ம ஒரு எம்ப்டி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துக்க போறோம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் நம்ம லிட் மூடிய வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு பக்கெட்ல ஃபில் ஆகி இருக்க வாட்டர்ல வந்து போடுறோம். புஷ் த பாட்டில் இன் த வாட்டர். டு யூ ஃபீல் அன் அப்வர்ட் புஷ்? ரிலீஸ் த பாட்டில். டஸ் இட் பவுன்ஸ் அப்? இப்ப இதுல வந்து நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா, இப்படி புஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபீல் ஆகும். சப்போஸ் நம்ம புஷ் பண்ணிட்டு அந்த கைய வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாட்டில் திரும்ப மேலேயே வந்துரும். யூ You would have felt an upward push and the bottle bounced back to the surface of the water. This indicates that the water applies a force on the bottle in the upward direction. In fact, all liquids apply a similar force. The force applied by a liquid on an object in the upward direction is known as upthrust or buoyant force. இப்ப நம்ம அந்த பாட்டில வந்து உள்ள வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டில் திரும்ப பவுன்ஸ் பேக் அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்க்கே வந்துரும். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வாட்டர்ல மட்டும் தானான்னு கேட்டா கிடையாது. எல்லா டைப் ஆஃப் லிக்விட்லயுமே இதே அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் வந்து ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இந்த அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அப்தர்ஸ்ட் ஆர் பியோயன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். An object is placed in a liquid. The gravitational force due to the earth act on its downwards, but the buoyant force is applied on it by the liquid in the upward direction. The gravitational force is more than the buoyant force. The object sink. But if two forces are equal, the object float. One of the factors on which the buoyant force density of liquid. You will learn about density in the later chapter of this book.
இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம லிக்விட்ல வந்து பிளேஸ் பண்ணோம் அப்டின்னா, எர்த்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ்ல வந்து மூவ் ஆகும். அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு பியோயன்ட் ஃபோர்ஸ். பியோயன்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்டின்னா, மிதப்பு விசை அப்டின்னு சொல்லுவோம். அந்த லிக்விட்ல பிளேஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ல இருக்கிறதுனால, அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து அப்வர்ட்ல மூவ் ஆகி, அதுல வந்து ஒரு பியோயன்ட் ஒரு மிதப்பு விசை வந்து ஃபார்ம் ஆகி, அந்த பாட்டில் எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. எப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பியோயன்ட் ஃபோர்ஸ விட அதிகமா இருக்கோ, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து சிங்க் ஆகும். எப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பியோயன்ட் ஃபோர்ஸ விட கம்மியா இருக்கோ, அப்போ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். லிக்விடோட டென்சிட்டிய பொறுத்து தான் வந்து இந்த பியோயன்ட் ஃபோர்ஸ் வந்து வொர்க் ஆகும். டென்சிட்டி அப்டின்னா என்ன அப்டிங்கிறத பத்தி நம்ம இந்த புக்ல வந்து அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். A step further, Archimedes, a famous Greek scientist, discovered that when an object is fully or partially immersed in a liquid, it experiences an upward force which is equal to the weight of the liquid it displaces. This is known as Archimedes principle. If the weight of the liquid displaced by an object is smaller than the weight of the object will sink in the liquid. If the weight of the liquid displaced in equal to the weight of the object will float in the ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு கிரீக் சயின்டிஸ்ட். இவங்க வந்து என்ன கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்சியல் இம்மர்ஸ் ஆகி இருந்துச்சுனாலோ, பாதியா வந்து முங்கி இருந்துச்சுனாலோ, அல்லது ஃபுல்லாவே வந்து இம்மர்ஸ் ஆகி முங்கி வந்து இருந்துச்சுனாலோ, அதுல வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாரு. இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். அப்ப ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னா என்ன? அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபுல்லி ஆர் பார்சியலி இம்மர்ஸ்டு அதுல இருந்து அந்த இது வரைக்கும். இந்த இது ஃபுல்லாவே தான். நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணிருக்கோம்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் மேம் நடத்துனாங்களா? நடத்தலையா? விக்னேஷ் பிரின்சிபல் அந்த மாரி வச்சுக்கலாமா? நீ கண்டுபிடிச்சனா விக்னேஷ் பிரின்சிபல்னு வைக்கலாம். ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்சது எப்படி ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னு வைப்ப? அதாம்மா நம்ம கண்டுபிடிச்சது அதான் சொன்னேன். இப்போ ஒரு லிக்விடோட வெயிட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்ட விட கம்மியா இருந்தது அப்படின்னா, அது வாட்டர்ல வந்து சிங்க் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வெயிட் இப்போ ஒரு லிக்விடோட வெயிட்ட விட அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகும். இது அந்த லிக்விடோட வெயிட்ட விட அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். இத தான் நம்ம ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.